கணேச சரணம் சரணம் கணேசா. உலகெங்கும் வாழும் எனதருமை நேயர்களே, என் நெஞ்ச நிறைந்த அன்பர்களே, எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? எல்லாம் வல்ல முருகப்பெருமானுடைய அனுக்கிரகத்தினால நீண்ட ஆயுள், நிறைந்த செல்வம், பூரண மனநிம்மதியோடு நீங்க வாழ்வாங்க வாழணும். அதற்காக அந்த சுவாமியை நான் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். நீங்க நல்லா இருக்கணும்னு உங்களை ஆசீர்வாதம் பண்றேன். உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதன். இது நம்முடைய வார ராசி பலன்கள் நிகழ்ச்சி. ஜூலை மாதம் 7ஆம் தேதியிலிருந்து 13ஆம் தேதி வரையிலான ஒரு வார காலத்துக்கான பலன்களை பார்க்க போறோம். இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள் கேட்குறீங்க, சார் உங்கள்ட்ட எப்படி கன்சல்டேஷன் பெறுவது அப்படின்னு கேட்குறீங்க. இங்கே எங்களுடைய செல்ஃபோன் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணி ப்ரியர் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நீங்கள் மீட் பண்ணலாம். சென்னையில் டி நகர், நங்கநல்லூர் 2 இடத்துல நம்ம ஆஃபீஸ் இருக்குது. நேரம் வர முடியாதவங்களுக்கும் ஆன்லைன் கன்சல்டேஷன் அவைலபிள் தான். இதே எண் தான் எங்களுடைய வாட்ஸ்அப் எண். அந்த எண்ணுக்கு உங்களுடைய பெயர், தற்போது வசிக்கக்கூடிய ஊரின் பெயரை குறிப்பிட்டு ஆன்லைன் கன்சல்டேஷன் வேணும்னு கேட்டிங்கன்னா எங்கள் ஆஃபீஸ்லேருந்து உங்களை காண்டாக்ட் பண்ணி உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் டீட்டெயில் சொல்லுவாங்க. இந்த நிகழ்ச்சியில் நம்ம சொல்லக்கூடிய பலன்கள், இந்த வார ராசி பலன்கள் நிகழ்ச்சியில் நம்ம சொல்லக்கூடிய பலன்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா கோச்சார கிரகங்களின் அடிப்படையிலும், நான் பலன் சொல்லி கொண்டிருக்கிற போது என்ன நிமித்தங்கள் ஏற்படுகிறதோ அந்த நிமித்தங்களின் அடிப்படையிலும் தான் பலன்கள் சொல்றோம். இந்த பலன்களை மட்டும் வைத்துக்கொண்டு முழு பலன் அப்படின்னு முடிவு பண்ணக்கூடாது. நம்ம சொந்த ஜாதகத்துல இப்ப தசாபுத்தி அந்தரம் சூட்சமும் எப்படி இருக்கோ அதையும் இணைத்துதான் முழுமையான பலன்கள் நடக்கும். எனதருமை மேஷராசி என்பர்களே, இந்த வாரம் ஆரம்பிக்கிற போது அனுஷ நட்சத்திரத்துல வாரம் ஆரம்பிக்கிறது, அவிட்ட நட்சத்திரத்துல நிறைவடைகிறது. மேஷராசிக்கார அனுஷ நட்சத்திரத்தில் இந்த வாரம் ஆரம்பிக்கிறதுன்னு சொல்லும் போது, அதாவது 7ஆம் தேதியும் 8ஆம் தேதியும் மிக அமைதியாக கொண்டு போகும் வாழ்க்கை. எந்த இடத்திலும் ஒரு வாக்குவாதம் செய்யறதை கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கணும். நட்பு ரீதியாக நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் கூட சில நண்பர்கள் நம்மோடு மாறுபட்டு கருத்து கொண்டவர்களாக இருப்பார்கள். குடும்ப உறுப்பினர்களும் நம்மோடு சில கருத்துக்கள்ல மாறுபட்டு உள்ளவர்களாக இருப்பார்கள். கருத்து மாறுபாடு உடையவர்கள் எல்லாம் நமக்கு எதிரிகள் அல்ல, அதை மட்டும் புரிஞ்சுக்கிட்டா போதும். இந்த வாரம் உங்கள் பணியிடங்களில் முதல் 2 நாட்கள் பணியிடங்களில் சகலரையும் அரவணைத்து செல்வது நல்லது. வீண் விவாதங்களை தவிர்ப்பது நல்லது. 9ஆம் தேதியிலிருந்து பாக்கியஸ்தானத்திற்கு சந்திர பகவான் செல்கிறாருங்கிற போது ஒரு அற்புதமான சூழல். அந்த பாக்கியஸ்தானத்திற்கு குரு பகவானுடைய அருளும் வந்து சேரறது. அதனால உங்களுடைய மூதாதையர் சொத்துக்கள் உங்களுக்கு கிடைக்கிறதுக்குரிய வாய்ப்புகள் இந்த வாரம் பெருகும். ஃபாரின் வாய்ப்புகள் கூடி வரும். படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஹையர் எஜுகேஷன் வாய்ப்புகள் ரொம்ப இனிமையாக இருக்கும். அதை நோக்கி திட்டமிடுவீங்க. அடுத்து என்ன கோர்ஸ் படிக்கிறது? சப்போஸ் நீங்கள் ஒரு +2 படிக்கிற ஸ்டூடெண்டாக இருந்தால் அடுத்து காலேஜ் எடுத்து படிக்க நினைப்பீங்க. ஒரு காலேஜ் கோயிங் ஸ்டூடெண்டாக இருந்தீங்கன்னா அடுத்து பிஜியில் என்ன மாதிரி கோர்ஸ் படித்தா ஃப்யூச்சர் நல்லா இருக்கும் அப்படிங்கிற பற்றிலாம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட மற்றவங்களோட டிஸ்கஸ் பண்ண போகிறீங்க. எந்த ஒரு விஷயத்திலும் உங்களுடைய பெரியவர்களுடைய ஆலோசனையை ஏற்று நடப்பது அந்த உங்களுக்கு ரொம்ப நல்லது. இந்த வாரம் குடும்பத்து பெரியவர்கள், வெல்விஷர்ஸ், இவங்களுடைய ஆலோசனையை ஏற்று நடப்பது மிகுந்த நன்மையை தரும். வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் இந்த வாரத்தில் கூட்டாளிகளால் சில பிரச்சனைகள் ஆரம்பத்தில் இருக்கும், அப்புறம் அது நிவர்த்தி ஆகும். பெண்களை பொறுத்த வரைக்கும் அந்த சுக்கிர பகவானுடைய அனுகூலம் மிகச்சிறப்பாக இருக்கிறதுனால குடும்ப வாழ்க்கை மிக இனிமையாக இருக்கும். உங்களுடைய பேச்சுக்கள்ல ஒரு இனிமை இருக்கும், குடும்பத்துல சந்தோஷம் இருக்கும். எனதருமை ரிஷபராசி என்பர்களே, இந்த வாரத்துல இந்த சுக்கிர பகவானுடைய அனுகூலம் எப்படி இருக்கு? நம்ம ராசிக்கு நோக்கி இந்த சுக்கிர பகவானுடைய அனுகூலம் இருக்கு பாருங்க. ரிஷபத்துல சுக்கிரன் வந்துட்டார். சுக்கிரன் நம்மளுடைய ராசியில இருக்காருன்னு சொல்லும்போது நம்முடைய கலை ஆசைகள் அதிகரிக்கும். நம்ம ஒரு பரதநாட்டிய கலைஞராக இருக்கிறோம், இல்லை ஒரு பாட்டு பாடகராக இருக்கிறோம், இல்லாட்ட ஒரு எம்ப்ராய்டரி பண்ணக்கூடிய தொழில்நுட்பம் தெரிஞ்சவராக இருக்கோம், ஓவியம் முறையை தெரிந்தவராக இருக்கிறோம். எந்த கலை உங்களுக்கு தெரிந்தாலும் சரி, அந்த கலையை நீங்க இப்போ வெளிப்படுத்துவதற்கு ஏற்ற நேரம்.
சிலருக்கு பார்த்தீங்கன்னா எல்லா திறமையும் இருக்கும். பல பெண்கள் வந்து ஜோதிட ஆலோசனைக்கு வரக்கூடிய பெண்கள் கடந்த 30 வருடமாக அவருடைய பேச்சுக்களை நான் கேட்டுக்கிட்டு இருக்கேன். என்ன சொல்லுவாங்கன்னா, சார் எனக்கு நல்ல திறமை இருக்கு சார். ஆனா என்னுடைய திருமணத்துக்கு பிறகு என் திறமையை நான் வந்து எனக்கு ஒரு ரெகக்னிஷன் கிடைக்கல சார். எனக்கு பண்றதுக்கு அந்த கலையை நான் வெளிப்படுத்துறதுக்கு எனக்கு அனுமதி கிடைக்கல. நான் பரதநாட்டியம் ஆடுவதற்கு என்னுடைய புகுந்த வீட்டில் அனுமதிக்கல. நான் வந்து எனக்கு தெரிந்த ஒரு ஒரு நல்ல அந்த கலையை மேம்படுத்தணும்னு நினைக்கிறேன். அதுக்கு வாய்ப்புகள் இல்லை. அப்படியே என்னுடைய குடும்ப வாழ்க்கையில் எல்லாமே எனக்கு அடிபட்டு போச்சு சார் அப்படின்னு பெண்கள் சொல்லி கேட்டிருக்கிறேன். இப்போ என்ன ஆகும்னா, யங் கேர்ள்ஸ் இப்போ இருக்கிறவங்க இப்போ திருமணத்துக்கு நீங்க பேச்சுவார்த்தை நடத்துறீங்கன்னா பேசும்போதே சொல்லிடுவீங்க, எனக்கு இந்த கலை இருக்கு, இந்த கலையில நான் டெவலப் பண்ணிக்கிட போறேன், அதுக்கு உங்க சப்போர்ட் எப்படி இருக்கும்னு உங்களுக்கு உங்களோட திருமணத்துக்கு வரன் பார்க்கிற போது இந்த வரண்டியே அதை பேசுவீங்க. அதே மாதிரி ரொம்ப கலகலப்பான லைஃப் எதிர்பார்ப்பீங்க. என்னுடைய லைஃப் பார்ட்னர் வந்து நீங்க திருமணத்துல பண்ணிக்க போற ஒரு பெண்ணும் ஆணும் இப்ப என்ன பேசிக்கிட்டீங்கன்னா, எனக்கு கலகலப்பான லைஃப் விரும்புறேன், நான் ஜாலியா லைஃப்ல இருக்கணும்னு நினைக்கிறேன், அதுக்கு உங்க சப்போர்ட் எப்படி இருக்கும் அப்படின்னு பெண்கள் வந்து திருமணத்திற்கு இப்போ தயாராகிற போதே தன்னுடைய பார்க்கக்கூடிய வரன்கள்ட்ட அதை கேட்க ஆரம்பிப்பீங்க. அதெல்லாம் நடக்கும் ரிஷபராசி வீடுகளில் நீங்க பார்க்கலாம். இன்னும் இதற்கு அடுத்தபடியாக நீங்க பாத்தீங்கன்னா, ரிஷபராசி வீட்டில் உங்களுடைய மகனோ மகளோ இப்ப கொண்டு வந்து ஒரு விஷயத்த சொல்லுவாங்க. இந்த மாதிரி உங்க பையனே வச்சுக்கோங்களேன், இந்த பொண்ணு என்ன விரும்புது, அவங்க வீட்டில் ஜாதகம் கொடுத்துருக்குறாங்க, அது நம்ம பார்க்கலாமா அப்படின்னு வந்து உங்கள்கிட்ட கேட்க ஆரம்பிப்பாங்க. மெல்ல தன்னுடைய விருப்பத்தை குடும்பத்தாரிடம் உங்கள் பிள்ளைகள் வெளிப்படுத்த ஆரம்பிப்பார்கள். தனலாபத்தை பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் ரொம்ப நல்ல தனலாபம் இருக்கும். குரு பகவானுடைய அருள் உண்டு. வாரத்துடைய துவக்க 2 நாட்களே மிகப்பெரிய வெற்றிகளை தரக்கூடிய ஒரு நல்ல நாட்களாக ரிஷபராசிக்கு இருக்கு. அதே நேரத்தில் 9, 10, 11 தேதிகள்ல அமைதியாக இருக்கணும், யாரையும் பகச்சிக்க கூடாது, வெளியூர் பயணங்களை அவாய்ட் பண்ணணும். நண்பர்கள் இந்த வாரம் உங்களுக்கு மிகப்பெரிய உதவி செய்வார்கள். தொழில் ரீதியாக சக நண்பர்களால் ஒரு முன்னேற்ற செய்தி உங்களுக்கு வரும். குரூப் ஸ்டடி படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்கு அந்த குரூப் ஸ்டடி மேல ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பெரிய இன்ட்ரெஸ்ட் இருக்கும். அது படிச்சு நல்ல ஒரு உங்களுக்கு ரொம்ப ஒரு உதவிகரமாக இருக்கும் அந்த குரூப் ஸ்டடி. எனதருமை மிதுன ராசி அன்பர்களே, மிதுன ராசிக்காரங்களுக்கு இந்த புதன் பகவானுடைய அனுகூலம் என்பது ரொம்ப சிறப்பாக இருக்கு. ராசியிலேயே புதன் பகவான் இருக்கார். ஒருவருடைய ஜாதகத்துல புதன் பகவான் பாதிக்கப்பட்டிருக்கார் அப்படின்னு சொன்னா அவர்களுக்கு வந்து என்ன ஆகுதுன்னா, சிந்திக்கக்கூடிய திறன்ல சில பிரச்சனைகள் வருது, கல்வியில் பின்னடைவு ஏற்படுது. புதன் நல்லா இருந்தாருன்னா வாழ்க்கையில எல்லாம் நல்லா இருக்கு. இப்ப புதன் ஆட்சியாக நம்முடைய ராசியில உட்கார்ந்து இருக்கார். ஏற்கனவே இங்க குரு பகவான் இருக்கார் அப்படின்னு சொல்லும் போது இந்த சிஏ படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்கெல்லாம் ஒரு நல்ல முன்னேற்றம் இருக்கும். சிஏ படிக்கிறது, ஐசிடபிள்யூ படிக்கிறது. இப்போ மாணவர்கள் என்ன பண்ணுவாங்க, கல்லூரி கல்வி படிக்கக்கூடிய மாணவர்கள் ஒரு அக்கௌண்டன்சி பாடத்துல இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. அதே மாதிரி ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் படிக்கிற மாணவர்களுக்கு இப்போ ஆர்வம் கூடும். நிறைய முன்னேற்றகரமான ஒரு காலகட்டமா இது இருக்க போகுது. மிதுனராசி மாணவர்களுக்கு ஒரு நல்ல காலகட்டம் இது. நல்ல குரூப்பை செலக்ட் பண்ணி நல்ல படிப்பீங்க. பண விஷயங்கள்ல உங்களுக்கு திருப்திகரமான சூழ்நிலை இருக்கும். ஏன்னா மிதுனராசிக்காரங்களுக்கு பணம் வரும்ன்றது கடந்த லாஸ்ட் இயர்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப பணம் வரவில்லை பிரச்சனை. ஏதோ ஒரு செலவு, திடீர் செலவுகள், அது நீங்க பட்டுக்கிட்டு தான் இருந்தீங்க, நிறைய பட்டீங்க, பணம் சேமிக்க கூட முடியல, வீட்டு செலவுக்கு பற்றாக்குறை, மனைவி மக்களோட ஒரு வருத்தங்கள், இல்ல திடீர் மருத்துவ செலவுகள், இதெல்லாம் மிதுனராசி குடும்பங்கள்ல நடக்கத்தானே செய்துச்சு. இப்ப பாத்தீங்கன்னா உங்களுக்கு பினான்சியலா ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டை நீங்க பார்க்க போறீங்க. உங்களுடைய முயற்சிகள் வெற்றி பெறும். நீங்க எதிர்பார்க்கக்கூடிய அனுகூலம், உங்க இளைய சகோதரர் உங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டா இருப்பார். உங்கள் பயணங்கள் வெற்றிகரமாக அமையும். மிகப்பெரிய ஒரு வல்லமையை இறைவன் கொடுக்கிறார். அதுதான் எதிரிகளை வெல்லக்கூடிய ஒரு வல்லமையை இறைவன் கொடுக்க போறார்.
7ஆம் இடத்துக்குரிய குரு ராசியில வந்து உட்கார்ந்துருக்கக்கூடிய இந்த அற்புத காலகட்டத்தை பயன்படுத்திக்கணும். உங்களை விட்டு பிரிந்து போன நண்பர்கள் உங்கள்கிட்ட வந்து சேரக்கூடிய நேரம். கணவன் மனைவி உறவுல ஒரு பிரச்சனை இருக்குன்னா இப்ப உங்க மனைவி உங்களை புரிஞ்சுக்கிடுவாங்க. உங்களுடைய நேச்சர் இதுதான், இவர் அன்பானவர், அதை வெளிப்படுத்த தெரியாத மனிதர் அப்படின்னு உங்களை புரிஞ்சுக்கிடுவாங்க. வெளிப்படுத்த தெரியாதனாலே அவர் கெட்ட மனிதர் இல்லை, அவர் அன்பானவர் தான் அப்படின்னு புரிஞ்சுக்கிடுவாங்க. இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் பெண்களுக்கு ரொம்ப ஒரு யோகமான சூழ்நிலைகள் இருக்கும். இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் நிறைய போவீங்க, நிறைய செலவு பண்ணி என்ஜாய் பண்ணுவீங்க. வேலைக்கு போகணும்னு நினைக்கக்கூடிய இளைஞர்களுக்கு மிகச் சிறப்பாக வேலை வாய்ப்பு கிடைக்கும். அதே மாதிரி பேச்சு, எழுத்து இவற்றை தொழிலாக உடையவர்களுக்கும் நல்ல முன்னேற்றம் இருக்கும், ரெகக்னைஷன் இருக்கும். புதிய பிளாட் வாங்கக்கூடிய யோகம் உண்டு. திருமண பேச்சுவார்த்தைகள் குடும்பத்தில் இப்ப நடக்கும். இளையவர்களுக்கு திருமண பேச்சுவார்த்தைகள் குடும்பத்தில் இப்ப நடக்கும். ரொம்ப சந்தோஷமான வாரங்க இது. எனதருமை கடகராசி அன்பர்களே, கடகராசிக்காரங்களுக்கு இந்த சந்திர பகவானுடைய பயணத்தை பார்த்தீங்கன்னா உங்களுடைய பூர்வ புண்ணிய ஸ்தானத்துல பயணத்தை தொடங்குறார். சனி பகவானுடைய சாரத்துல தான் முதல்ல இந்த பயணம் தொடங்குகிறது. சனி பகவான் பாக்கியஸ்தானத்தில் இருக்கார். பூர்வ புண்ணிய அனுக்கிரகம் நிறைய உங்களுக்கு இப்போ கிடைக்கும். ஆபீஸ்ல ஒரு முக்கிய பதவி கிடைக்கும். பட் நீங்க சலிச்சுக்கிட்டு தான் அதை ஏற்றுக்கிடுவீங்க. என்னங்க என்கிட்ட கொண்டு வந்து பொறுப்பு கொடுக்குறாங்க, வேணாம்னாலும் கேட்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு கிடுவீங்க. ஆனால் முக்கிய பொறுப்புகள் உங்களை தேடி வரும். காதல் விஷயங்களில் காதலியை ரொம்ப ஸ்ட்ரிக்டா நான் சொல்றது தான் நீ கேட்கணும், எனக்கு தெரியாம எங்கேயும் போகக்கூடாது, வரக்கூடாது அப்படின்னு நீங்க வந்து உணர்வு பூர்வமாக நீங்கள் நடந்துக்கிடுவீங்க. ஆனால் உங்களுடைய பார்ட்னர் என்ன நினைப்பாங்கன்னு ரொம்ப கட்டுப்படுத்துறாரு, இவர் எல்லாம் எனக்கு தெரியும் நினைக்கிறாரு, இவருக்கு தெரியாம நான் எதுவும் பண்ண முடியல அப்படின்னு அவங்க கொஞ்சம் வேதனைப்படுவாங்க. திருமண உறவும் அப்படித்தான். ஒரு அன்புனால நீங்க சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை உங்கள் கணவருக்கு என்ன ஆகும்னா, என்ன இது நம்மளை கண்காணிச்சுட்டே இருக்காள் மனைவி, ஒரு பொசசிவ் கேரக்டர் அதிகமா போயிருச்சே அப்படின்னு உங்களை நினைச்சுக்கிடுவாங்க. இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு வேலை தேடக்கூடிய முயற்சியில ஒரு தொய்வு தன்மை உங்கள்கிட்ட இருக்கு. நீங்க வேலை தேடுற முயற்சியில ரொம்ப ஸ்ட்ராங்கா இறங்க வேண்டியிருக்கு. ஃபாரின் கண்ட்ரிக்கு வேலைக்கு அப்ளை பண்றீங்க, கிடைக்கல, மனசு அப்படியே நொந்து போறீங்க. அப்படி இல்லாமல் உங்களுடைய முயற்சிகளை தொடருங்கள், வெற்றி கிடைக்கும். இது ஒரு நல்ல வாரமாக உங்க இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் விஷயத்தில் அமையப்போது. நிறைய இன்வெஸ்ட் பண்ண போறீங்க. வியாபாரிகள் நிறைய ஸ்டாக் வாங்கி வைக்க போறீங்க. படிக்கிற மாணவர்களை பொறுத்த வரைக்கும் கல்விக்காக இடம் விட்டு இடம் செல்வது, வேறு ஊருக்கு சென்று படிப்பது, இப்படிப்பட்ட அமைப்புகள் எல்லாம் இப்ப இருக்கும். எனதருமை சிம்மராசி அன்பர்களே, சிம்மராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் ஒரு வீரமான வாரம், விவேகமான வாரம், வேகமான வாரம். சந்திர பகவான் என்ன பண்றார், உங்களுடைய சதுர்த்தம கேந்திரத்தில் பயணத்தை தொடங்குவார். 8ஆம் இடத்துல சனி பகவான். உங்களுடைய தேக ஆரோக்கியம் அதுக்கு கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க வேண்டிய ஒரு வாரமா இருக்கு. ஏதோ ஒரு சில ஹெல்த் இஷ்யூஸ் சிலருக்கு இருக்கு. ஒரு வீட்டில் குடியிருக்கீங்க, அந்த வீட்டில் ரிப்பேர் ஒர்க்கை கரெக்டாக செய்ய மாட்டேங்கிறீங்க. குழாயில் தண்ணி, கிச்சனில் அந்த வாட்டர் சரியாக போக மாட்டேங்குது, லீக்கேஜ் இருக்கு, வீட்டு பாத்ரூமில் பிரச்சனை இருக்கு. அதில் உங்களுடைய அட்டென்ஷன் தேவைப்படுது. சிம்மராசிக்காரங்க குடியிருக்கக்கூடிய இடங்கள்ல அதே நேரத்தில் அம்மாவுக்கு ஒரு மனக்குறை இருக்கும். சிம்மராசிக்காரர்கள் வீடுகளில் தாய்க்கு ஒரு மனக்குறை இருக்கும். அதை பார்த்து நிவர்த்தி செய்யணும். புதிய வீடுமனை வாங்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள் அதோடைய பேரண்ட் டாக்குமெண்ட்டை வெரிஃபை பண்ணாம இப்ப இறங்கக்கூடாது. வேலை முயற்சிகள்ல வந்து ஒரு சந்தோஷமான சூழ்நிலை அப்படிங்கிறது வந்து 9ஆம் தேதிக்கு பிறகு ஏற்படும். பிசினஸ்ல நல்ல லாபம் உண்டு. பிசினஸ்ல எதிர்பார்க்கிற லாபம் ஒன்று, நல்ல பணவரவோடு உங்களுக்கு இந்த வாரம் இருக்க போறது. மனசுல இருந்த சில குழப்பங்களுக்கெல்லாம் இப்ப நல்ல தெளிவு கிடைக்கும். குறிப்பா படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ், படிப்புல இருந்த குழப்ப நிலைகள் ஏதாவது மனதில் இருந்தால் அதெல்லாம் இப்ப நிவர்த்தி ஆகக்கூடிய யோகம் உண்டு. இந்த வாரம் நல்ல வேலை கிடைக்கக்கூடிய யோகம் யங்ஸ்டர்ஸுக்கு இருக்கு. அதே மாதிரி
எதிரிகள் விஷயத்திலும் கொஞ்சம் எச்சரிக்கையா இருக்க வேண்டிய அவசியம் இருக்கு. ஹெல்த்தையும் பார்த்துக்கிட வேண்டியிருக்கு. இது நல்ல வாரமாக இருக்க முருகப்பெருமான் வழிபாடு செய்வதும் நல்லது. எனதருமை கன்னிராசி அன்பர்களே, ஜூலை மாதம் 7ஆம் தேதியிலிருந்து 13ஆம் தேதி வரையிலான இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா, உங்க ராசிநாதன் புதன் பகவானுடைய அனுக்கிரகம் உங்களுக்கு பரிபூரணமா இருக்கு. நல்ல வேலை வாய்ப்பு அதனால உங்களுக்கு கிடைக்கும். குறிப்பாக இளைஞர்களுக்கு நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும். நிறைய பேர் இப்ப புதுசா தொழில் தொடங்கக்கூடிய சிந்தனைகளை மேற்கொள்வீர்கள். ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து தொழில் செய்யறது, அதுல சில ஃப்ரெண்ட்ஸ் என்ன பண்ணியிருப்பாங்க, சேர்ந்து தொழில் செய்வோம்னு சொல்லிக்கிட்டு இப்போ அதெல்லாம் எனக்கு தோதுப்படாதுப்பான்னு விலகியும் போவாங்க. அதுவும் நடக்கும். பட் நீங்க நிறைய டிஸ்கஸ் பண்ணியிருப்பீங்க இந்த ஃப்ரெண்டோட, சேர்ந்து தொழில் செய்ய தான் முடிவு பண்ணியிருப்பீங்க. இப்போ எனக்கு அது ஒத்து வராதுன்னு மெல்ல ஜகா வாங்குவார் அவர். ஆனாலும் கன்னிராசிக்காரர்கள் உங்க முயற்சியை விட போறது இல்லை. என்ன காரணம்னா, உங்க வாக்குஸ்தானத்தை குரு பார்க்கிறாரு. இப்ப நீங்க என்ன பண்ணுவீங்க, மற்றவர்களை வசியப்படுத்தக்கூடிய அளவுக்கு ரொம்ப அழகா பேசுவீங்க. புது பிசினஸ் ஆரம்பிக்கிறதா இருந்தாலும் சரி, இல்ல நீங்களே ஆல்ரெடி ஒரு பிசினஸ் ரன் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா கூட கஸ்டமர்ஸ் நல்லா பழகுவீங்க. அந்த கஸ்டமர் ரிலேஷன்ஷிப்னால உங்களுடைய பிசினஸ் டெவலப் ஆகும். ஸ்கூல் கோயிங் சில்ட்ரனை பொறுத்த வரைக்கும் எஜுகேஷன்ல டீச்சர்ஸுடைய அட்வைஸ், டீச்சர்ஸுடைய வழிகாட்டுதல், அதனால முன்னேறுவீங்க. எந்த ஒரு விஷயத்தையும் கன்னிராசிக்காரங்க குடும்பத்து பெரியவர்களின் ஆலோசனையை கேட்டு இப்ப செயல்படணும். திருமண பேச்சுவார்த்தைகள் இந்த தடைகள் இப்போ விலகும். உங்க மகனுக்கோ மகளுக்கோ இப்போ திருமணத்துக்கு பாக்குறீங்க, இல்ல உங்களுக்கே திருமணத்துக்கு பாக்குறீங்க அப்படின்னா, இது நாள் வரை ஜாதகத்துல நீங்க எப்படி கொடுத்துக்கிட்டு இருந்தீங்களோ உங்களுடைய பயோடேட்டா, யாருக்கு திருமணமோ அவருடைய விவரங்கள், அந்த விவரங்களை இப்ப புதுப்பிப்பீங்க. என்ன விவரங்கள் கொடுத்திருக்கீங்க, எதனால தடைகள்னு பார்த்துட்டு அந்த தடைகளை நீக்கிட்டு அந்த விவரங்களை புதுப்பிப்பீர்கள் பயோடேட்டாவை. அதனால கல்யாணம் ஃபிக்ஸ் ஆகக்கூடிய அமைப்பு இப்போ கன்னிராசிக்காரங்களுக்கு ஏற்படும். இது ஒரு நல்ல வாரமாக தான் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு அமைய போகுது. எனதருமை துலாம் ராசி அன்பர்களே, துலாம் ராசிக்காரங்களுக்கு இந்த ராசிநாதன் சுக்கிர பகவான் 8ஆம் இடத்துல இருக்கார். அதை நம்ம மறுக்க முடியாது. மகாலட்சுமி வழிபாடு செய்யணும், துர்க்கை வழிபாடு செய்யணும். துளாராசிக்காரர்களுக்கு நல்ல காலம் நல்ல காலம் நல்ல காலம்னு வருஷம் ஆரம்பத்திலேருந்தே சொல்லிட்டு இருக்கோம். மே மாதத்திற்கு பிறகு நல்ல காலம் அப்படின்னு சொன்னதுதான் மிக முக்கியம். ஏன்னா குரு பயிற்சியை வச்சுதான் எல்லா அஸ்ட்ராலஜர்ஸுமே அதை சொல்லிக்கிட்டு இருக்கோம். இப்ப இந்த குரு பயிற்சி ஆயாச்சு. ஆன பிறகு மெல்ல 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 அதனுடைய மாற்றங்கள் தெரிய துவங்கும். ஹெல்த்தில் ஒரு ப்ராப்ளம் இருந்தால் அது ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் வரும். நான் ஏன் பூமியில் வாழறேன்னே தெரியல சார் அப்படின்னு பல துளாராசிக்காரங்க ஆல்ரெடி சொல்லிக்கிட்டு இருப்பீங்க. இப்போ உங்களுடைய வாழ்க்கை விஷயங்களை ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் மெல்ல வர துவங்கும். சிலர் இன்னும் வரலையேம்பீங்க. அப்படி உள்ளவங்களுக்கு சொந்த ஜாதகத்தை பார்க்கணும். துளாராசிக்காரர்களுக்கு நல்ல நேரம்ங்கிறது ஆரம்பிச்சாச்சு. ஆரம்பிச்ச பிறகும் கூட சிலருக்கு ப்ராப்ளம் இருக்கும்னா தயவு செய்து உங்க சொந்த ஜாதகத்தை பாருங்க. திசா புத்தி சரியில்லாமல் இருக்கா பாருங்க. ப்ளீஸ் கன்சல்ட் அண்ட் அஸ்ட்ராலஜர். அப்படி நீங்க பார்க்கும்போது என்ன ப்ராப்ளம் இருக்கோ அதுக்குரிய பரிகாரங்கள் என்ன சொல்றாங்களோ கரெக்டா பண்ணுங்க. நல்ல காலம் ஆரம்பிச்சிருக்கு. அந்த பரிகாரங்களை செய்யும்போது உடனடி பலன் இருக்கும். துளாராசிக்காரங்களுக்கு ஹையர் எஜுகேஷன்ல ஒரு தெளிவு இருக்கு. ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 9ஆம் இடத்துல பாக்கியாதிபதியோடு குரு சேர்ந்தார் பாருங்க, ஒரு பெரிய யோகம். நீங்க படிக்கக்கூடிய படிப்பினால நல்ல புகழ். 9ஆம் இடத்துல இருக்கக்கூடிய புதன் குருவோடு சேர்ந்து இருக்கார். 3ஆம் இடத்தை பார்க்கிறாருங்கும் போது திருமண பேச்சுவார்த்தைகள் வீடுகளில் நல்லா நடக்கும். துளாராசிக்காரர்களுக்கு திருமண தடை இருந்தால் அது விலகும். அதுவும் சுக்கிர பகவான் உங்களை 8ஆம் இடத்துல இருக்கார் அப்படின்னு சொல்லும்போது திருமணத்திற்கு வரன் பார்க்கக்கூடிய ஆண்கள் ரொம்ப பெரிய கண்டிஷன்ஸ்லாம் இவ போற்றக்கூடாது. துலா லக்னத்தில் துலா ராசியை சேர்ந்த பெண்கள் இப்ப திருமணத்துக்கு நீங்க வரன் பார்க்கும்போது ரொம்ப அற்புதமா வரன் அமையும். ரொம்ப ஸ்ட்ராங்கான வரன், உறுதியான கொள்கை கொண்ட வரன் அமையும். ஒரு நல்ல நேரம்.
பிசினஸ்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆதாயகரமான சூழ்நிலைகள் உண்டு. புதிய ஒப்பந்தங்கள்ல கையெழுத்து போடலாம். குழந்தை பாக்கியத்துக்கு காத்துக்கிட்டு இருக்காங்க. பிள்ளை கனியமுதே கண்ணம்மா பேசும் ஒரு சித்திரமேனார் பாரதியார். அழகான குழந்தை பிறக்கக்கூடிய யோகம் இப்போ உண்டு. எனதருமை விருச்சிக ராசி அன்பர்களே, விருச்சிக ராசிக்காரங்களுக்கு இந்த சந்திரனுடைய பயணம் நம்ம ராசியில தாங்க இந்த வாரம் துவங்குது. நல்ல குணமும் நல்ல கொள்கையும் வாழ்க்கையில எந்த வகைக்கு நான் போராட தயாரா இருக்கேன், என்னுடைய வேலையை நான் சின்சியரா செய்வேன்னு சொல்லக்கூடிய அற்புத மனிதர்கள் விருச்சிக ராசிக்காரர்கள். யாருக்காகவும் என் கொள்கையை நான் மாத்துறது இல்லைங்க, நான் சின்சியருங்க, என் வேலையை நான் செய்வேங்க. விருச்சிக ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்குங்க, ஒரு பிசினஸ் பண்றீங்கன்னா சில நம்பிக்கை துரோகிகள் இப்ப வருவாங்க. பண விஷயத்துல உங்களை ஏமாத்த பார்ப்பாங்க. நீங்க ரொம்ப ஸ்ட்ரைட் ஃபார்வர்டு, நீங்க ரொம்ப கரெக்டான மனிதர். ஆனால் உங்களையே ஏமாற்றுவதற்கு சில முயற்சிகள் நடக்கும் பிசினஸ்ல இப்போ. அதே மாதிரி ஆன்லைன் மோசடியில பண இழப்புன்னே இப்ப இருந்துகிட்டு இருக்கு விருச்சிக ராசிக்காரங்களுக்கு. ஏதோ ஒரு ஷேர் மார்க்கெட்டை இன்வெஸ்ட் பண்ணலாம், உங்களுக்கு பெரிய லாபம், ஆசை வார்த்தை கட்டி மோசம் பண்ணுவாங்க, அப்படி ஏதோ ஒரு வகையில ஏமாத்துவாங்க. ரொம்ப கவனமா இருந்துக்கிற வேண்டிய விஷயம்தான். அதுவே பிள்ளைகளை அவங்கள்ட்ட ரொம்ப ஒரு விவாதங்களை வச்சுக்கிட வேண்டாம் உங்க பையங்களோட. இந்த வாரத்துல உங்களுக்கு வேலை வாய்ப்புன்னு பாத்தீங்கன்னா நல்ல திருப்தியா வேலை வாய்ப்பு கிடைக்கும். ஆனால் சிலருக்கு இந்த பூச்சிக்கடி தொந்தரவு, அந்த மாதிரி தொந்தரவு, பூச்சிகளினால் தொந்தரவு இருக்கலாம். அதனால வரக்கூடிய கிருமிகள் உடல்ல பாய்வது, பரவுவது, அதனால சில தொந்தரவுகள் அப்படி இருக்கலாம். ஹெல்த் பார்த்துக்கிடணும். சிலருக்கு கழிவு உறுப்புகளில் சில பிரச்சனைகளை கொடுக்கும் அப்படிங்கிற அமைப்பு இப்போ நடக்குது. பட் எப்படி இருந்தாலுங்க, இது உங்களுக்கு ஃபினான்ஷியலா சில வரவுகளும் வரப்போகுது. குடும்பத்துல சந்தோஷம் நிலவும், நல்ல முன்னேற்றத்திற்கான அறிகுறிகள் தெரியும், படிப்புல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் தெரியும். எனதருமை தனுசு ராசி அன்பர்களே, இது பெண்களுக்கு ரொம்ப ஒரு நல்ல வாரமா இருக்க போறது. குறிப்பா வேலை தேடக்கூடிய பெண்களுக்கு இது ஒரு நல்ல வாரம், நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும். அதே போல ஹெல்த்லையும் பெண்கள் கொஞ்சம் அதிக கவனம் எடுத்துக்கிடணும். இப்போ உங்களுக்கு 3ஆம் இடத்துல ராகு பகவான் இருக்க. இந்த காலகட்டத்தில் உங்களுடைய கம்யூனிகேஷன் மிக சிறப்பாக இருக்கும். கம்யூனிகேஷன் செக்டார்ல சிலருக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும். அப்போ உங்களுக்கு தனுசு ராசிக்காரங்களுக்கு 3ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய இந்த ராகு உங்கள் முயற்சிகளில் நல்ல வெற்றியை கொண்டு வந்து தரப்போகிறார். குரு பகவானுடைய பார்வை உங்க பிள்ளைகள் உங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டா இருப்பாங்க. தனுசு ராசிக்காரர்கள் பொதுவாக சூதுவாது பார்த்து நடக்காதவர்கள், நல்ல மனிதர்களாக கடவுள் படைத்தார். பிறருக்கு உதவக்கூடிய நல்ல மனதை கடவுள் கொடுத்தார். தன்னுடைய பிள்ளைகளுக்காக தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணிக்கக்கூடிய பலரை நான் பார்க்கிறேன். இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் இளைஞர்களுக்கு நல்ல வேலை வாய்ப்பு, ஒரு ஃபாரின் ஆப்பர்ச்சுனிட்டி அது கூடி வரக்கூடிய யோகம் இருக்கு. 9ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய செவ்வாயும் கேதுவும், நீங்க முருகப்பெருமானை வழிபட்டால் பூர்வீக சொத்துல இருக்கக்கூடிய ப்ராப்ளங்கள் சால்வ் ஆகும் தெரியுது. வெளிநாடுகளில் சொத்துக்கள் வாங்கக்கூடியவர்கள் இப்போ ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏதோ ஒரு ஏமாற்றத்தில் நீங்க மாட்டிடக்கூடாது, அதுல கொஞ்சம் கவனமா இருக்கணும். இல்லை சொத்துக்களை விற்பதில் சிலருக்கு ப்ராப்ளம் இருக்கலாம். உடல் நலத்தில் கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கிடுங்க. எனதருமை மகர ராசி அன்பர்களே, மகர ராசிக்காரங்களுக்கு 4ஆம் இடத்து அதிபதி செவ்வாய் 8ஆம் இடத்தில் இருக்கார். சூரிய பகவான் 6ஆம் இடத்தில் இருக்கார். மகர ராசிக்காரர்களுக்கு இந்த வண்டி வாகனங்கள் விஷயங்கள்ல கொஞ்சம் கவனமா இருந்துக்கிட வேண்டிய ஒரு அவசியம் இருக்கு. தொழில் ரீதியாக இப்ப நல்ல வருமானம் வருவதற்கு வாய்ப்புகள் இருக்கு. அதாவது கொடுத்த கடன் திரும்ப வருவதற்கும் இப்ப வாய்ப்புகள் இருக்கு. பிசினஸ்ல முன்னேறுவதற்கு சில ஆலோசனைகள் கிடைக்கும். உங்க வீட்டு பெரியவங்களோ, ப்ரொஃபஷனல் எக்ஸ்பர்ட்ஸோ, உங்க வெல்விஷர்ஸோ அவங்கள்ட்ட ஆலோசனை பெற்று எல்லா விஷயத்தையும் இப்ப செய்யுங்க, உங்களுக்கு நல்லது. வேலை ரீதியா நீங்க பண்ணக்கூடிய முயற்சி வெற்றி பெறும், நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும். அதே போல காதல் விஷயங்கள்ல சிலருக்கு சில பிரேக்கப், சில ப்ராப்ளம் இருக்கும். காதல் வெற்றி பெறக்கூடிய நேரம் நடந்துகிட்டு இருக்கு.
ஆனா உங்களுக்கு காதல்ல ப்ராப்ளம் வருதுன்னு சொன்னா உங்க சொந்த ஜாதகத்துல ப்ராப்ளம் இருக்குன்னு அர்த்தம். அதோடைய தசாபுத்திகள் சரியில்லைன்னு அர்த்தம். அதை என்னன்னு நீங்க பார்த்துக்கிடணும். இந்த காலகட்டம் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு நல்ல முன்னேற்றத்தை தரக்கூடிய காலகட்டம். உங்க பேரண்ட்ஸுடைய சப்போர்ட், பர்டிகுலராக உங்க அம்மாவுடைய சப்போர்ட் உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். சிலருக்கு கேம்பஸ் இன்டர்வியூ மாதிரி விஷயங்கள்ல வேலை கிடைக்கும். நீங்க வெளிநாட்டிலேயே இருக்கீங்க, ஒரு இடத்துல படிச்சுக்கிட்டு இருக்கீங்க, இப்போ உங்களுக்கு வந்து ஒரு வேலை வாய்ப்பு கிடைக்கும். எனதருமை கும்பராசி அன்பர்களே, கும்பராசிக்காரங்களுக்குங்க இந்த சந்திர பகவான் 10ஆம் இடத்துல தன்னுடைய பயணத்தை துவங்குறாரு. உங்க ராசிநாதனுடைய சாரத்துல சனி 2ஆம் இடத்துல இருக்காரு. அப்ப நல்ல ஜாப் இப்ப கிடைக்கும், நல்ல சம்பளம் இப்ப கிடைக்கும். ஈவன் மிடில் ஏஜ்ல வேலை பறி போனவங்களுக்கும் நல்ல வேலை இப்ப கிடைக்கும். கும்பராசிக்காரங்களை கேட்டாங்கன்னா நீங்க என்ன நீங்க சொன்னாலும், சார் எனக்கு உயிர் மட்டும்தான் சார் மிச்சம், எனக்கு ஒண்ணுமே சரியாகல சார் இன்னும் அப்படின்னு சொல்லக்கூடிய கும்பராசிக்காரர்கள் பலர் இருக்கிறார்கள். சிலர் கொஞ்சம் கொஞ்சமா எனக்கு மாற்றம் தெரியுதுங்கிறாங்க. பலர் வந்து எனக்கு இல்லை சார், எனக்கு இன்னும் கஷ்டங்கள் இருக்குங்கிறாங்க. அதுக்கு வந்து அப்படி இருக்குன்னு சொன்னா ராசியில இருக்கக்கூடிய ராகு, 7ல் இருக்கக்கூடிய கேது இந்த அமைப்பை பார்க்க வேண்டியிருக்கு. ஏன்னா உங்களுக்கு 5th பிளேஸ்ல ஜூபிட்டர் வந்த பிறகு ஒரு மாற்றம் வந்திருக்கணும். அது மாற்றம் வரலைன்னு சொன்னா, மாற்றம் சொன்னா ஒரு கல்யாண பேச்சுவார்த்தை உங்களுக்கு உங்க குடும்பத்திலேயே ஏற்படலாம். ஒரு ஃபினான்ஷியல் இம்ப்ரூவ்மெண்ட் லைட்டாவது நமக்கு தெரியணும். ஒரு சின்ன சின்ன சந்தோஷங்களாக நம்ம லைஃப்ல ஏற்பட்டுக்கணும். எதுவுமே இல்லை அப்படின்னு சொன்னா, நமக்கு இப்ப இருக்கக்கூடிய ராகு பகவான் ராசியில் இருக்கார் பாருங்க, அவருக்குரிய பரிகாரங்களை மேற்கொள்ளணும். அப்ப நமக்கு நம்ம ரூட் கிளியர் ஆயிடும், நிம்மதி கிடைச்சிடும், பிசினஸ்ல டெவலப்மெண்ட் கிடைச்சிடும். என் உடம்புல உயிர் மட்டும்தான் மிச்சம் சார் அப்படின்னு உங்களுடைய வருத்தங்கள் நீங்கும். அது ரொம்ப இருக்கு உங்களுக்கு. எனக்கு வேற எதுவுமே மிச்சம் இல்லை சார், மனசு கஷ்டம் தான் சார் மிச்சமா இருக்கு அப்படின்னு கும்பராசிக்காரங்க சொல்லிட்டே இருக்கீங்க. கும்பராசிக்காரங்களுக்கு இப்ப நல்ல பணவரவு வேணும்னு சொன்னா ஐயப்பன் வழிபாடு செய்யணும், ஐயனார் வழிபாடு செய்யணும், கருப்பண்ணசாமி வழிபாடு செய்யணும், மதுரை வீரன் வழிபாடு செய்யணும், சுடலை மாடன் வழிபாடு செய்யணும். இப்படி வழிபாடுகள் செய்கிற போது உங்களுக்கு நல்ல முன்னேற்றங்கள் உங்களுக்கு பினான்சியலா ஏற்படுறதையும் நீங்க பார்க்கலாம். படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல காலேஜ் அட்மிஷன் கிடைச்சு நீங்க படிக்கக்கூடிய வாய்ப்புகள் இம்ப்ரூவ் ஆகும். நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் இப்போ கிடைக்கும். இது ஒரு நல்ல வாரம். வியாபார பெருமக்களை பொறுத்த வரைக்கும் இது நல்ல வாரம். பெண்களுக்கு பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வீட்டு விஷயங்களை ரொம்ப கவனமா இருப்பீங்க. வீட்டை எப்படி அழகுபடுத்தலாம், வீட்டு உபயோக பொருட்கள் எப்படி வாங்கலாம், ஒரு மாடுலர் கிச்சன் நம்ம பண்ணலாமா, இப்படி பல்வேறு விஷயங்கள். ஒரு இன்டீரியர் பண்ணி வீட்டை புதுப்பிக்கலாமா, வீட்டுக்கு நல்ல திரைச்சீலைகள் வாங்கலாமா, ஒரு சோஃபா செட் வாங்கி போடலாமா, இப்படிப்பட்ட சிந்தனைகள்லாம் நிறைய இருக்கும். எப்படி இருந்தாலும் இது நல்ல வாரம். எனதருமை மீனராசி அன்பர்களே, மீனராசிக்காரங்களுக்கு இந்த வாரத்துல சந்திர பகவான் பாக்கியஸ்தானத்தில் பயணத்தை ஆரம்பிக்கிறார். சனி பகவான் ராசியிலேயே இருக்கார். அப்போ நிறைய பேருக்கு வந்து சேஞ்ச் ஆஃப் ஜாப் இண்டிகேட் பண்றது. நிறைய பேர் வந்து ஃபாரின் வாய்ப்புக்காக முயற்சி பண்ணுவீங்க. இப்போ வெளிநாட்டில் இருக்கீங்க, ஒரு வேலை கிடைச்சா பரவாயில்ல சார், எனக்கு வேலை கிடைக்காம திண்டாடுறேன் சார், நான் வெளிநாட்டில் உட்காந்துருக்கேன், நிம்மதி இல்லை சார், எனக்கு வேலை வாய்ப்பு இல்லை சார், ரொம்ப கஷ்டமா இருக்கு, என்னுடைய ஊருக்கு நான் இன்ஃபார்ம் பண்ண முடியல அதை அப்படின்னு மனசு கஷ்டத்தோட சொல்றீங்க. உங்களுக்கு வந்து நல்ல ஜாப் இப்போ கிடைக்கக்கூடிய யோகம் உண்டு. அதே மாதிரி சுக்கிரன் 3ஆம் இடத்துல இருக்கிறதுனால மனைவி மக்களுடைய சப்போர்ட்டும் உங்களுக்கு நல்லா இருக்கும். நீங்க செய்யக்கூடிய தொழில் ஒரு நல்ல முன்னேற்றத்தை இப்ப கொண்டு வந்து கொடுக்கும். அம்மாவுடைய உடல் நலத்துல மீனராசிக்காரங்க கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கிடணும். சில பேர் வாங்கிய நிலத்தை இப்ப விற்க போறீங்க. சில பேர் எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன் மாற போறீங்க. இல்லாட்டி ஏற்கனவே எடுத்த கோர்ஸ் இப்போ +2லயே நீங்கள் வந்து ஜாயின் பண்ணியிருக்கிறீங்க, ஒரு கோர்ஸ் எடுத்துருக்கிறீங்கன்னா உங்கள் மனசுக்கு பிடிக்கலன்னு வேற ஒரு கோர்ஸ் மாறுவீங்க. சில பேர் அப்படி இருக்கும். இல்லைன்னா வேற ஸ்கூல் மாறுவீங்க, அப்படி இருக்கும். இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் உங்கள் தேக ஆரோக்கியத்திலும் நீங்கள் ஒரு அக்கறை எடுத்துக்கணும். சில பேர் வாகனங்களை மாற்றுவீர்கள் அப்படின்னு இருக்கு. பெண்களுக்கு உங்கள் முயற்சிகள் எல்லாம் வெற்றி அடையக்கூடிய நல்ல வாரம் இது. பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு
அந்த பிசினஸ்ல ஒரு நிலைத்த வெற்றி கிடைக்கும் அப்படின்னு இருக்கு. அன்பர்களே, நமது வார ராசி பலன்கள் நிகழ்ச்சியில மீண்டும் அடுத்த வாரம் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து அன்பு வணக்கம் கூறி விடைபெறுபவர் உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதன். சர்வஜன சுகினோ பவந்து.